வணக்கம் மாணவ செல்வங்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நாம் சென்ற காணொளியில் யாரு 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 என்னும் ஒரு அழகிய பாடலை பார்த்தோம். தற்பொழுது பாடம் 17 சிறிய உருவம் பெரிய உலகம். உருவம் சின்னது தான், ஆனால் அதனுடைய உலகம் எப்படி இருக்காமா, ரொம்ப பெரியதாக இருக்காமா. இந்த பாடத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே ஒரு பொண்ணு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எறும்பு இல்லைங்களா. எறும்புனாவே உணவையெல்லாம் எங்கே சேமிச்சு வைக்கும், எறும்பு புற்று இல்லைங்களா. அந்த புற்றுக்கு என்ன எடுத்துகிட்டு போதாமா, ஒரு அரிசி இல்லைங்களா. நம்ம வீட்டில் சமையலெல்லாம் செய்யல அரிசி, அந்த அரிசி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு எறும்பை பார்த்து கேட்கக்கூடியதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓ குட்டி எறும்பே, உன்னை விட பெரிய அரிசியை எப்படி தூக்கி செல்கிறாய்? குட்டி எறும்பே, உன்னை விட பெரிய அரிசி எப்படி நீ தூக்கி செல்கிறாய்? அடடே, பார்த்து கொண்டிருக்கும் போதே உள்ளே சென்று விட்டாயே. நானும் உன்னை போல் சிறியதாக இருந்தால் உன்னுடனே வந்திருப்பேன் என்றாள் கண்மணி. இவ பேர் கண்மணியாமா, சரிங்களா. கண்மணி என்ன சொல்கிறாங்க, நானும் உன்னை மாதிரி குட்டியாக இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன், உங்களோடவே அந்த புற்றுக்குள்ளே வந்திருப்பேன் அப்படின்னு அந்த எறும்புகிட்ட சொல்கிறாங்க. எறும்பு இவங்க பேசுகிறத கவனிக்காமல் அதனுடைய வேலையை பண்ணிகிட்ருக்கு இல்லையா. கொண்டு வந்ததை அரிசியை என்ன பண்ணுது, பத்திரமா அதனுடைய புற்றுக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்கு. எறும்புகள் எப்பவுமே எப்படி இருக்கும், ஒரே வரிசையாக போகும் இல்லையா, பார்த்துருக்கோம் தானே நம்ம. அப்புறம் சுறுசுறுப்பாக இருக்கும். எறும்புகள் எப்பவுமே எப்படி இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், சேமிப்பு இருக்கும், சரிங்களா. எறும்புகள்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கணும், சேமிப்பு சுறுசுறுப்பையெல்லாம் கற்றுக்கணும் இல்லைங்களா. அப்படி அந்த அரிசி கொண்டு போயிட்டு கண்மணி அதை பார்த்து கேட்டுட்ருக்குறாங்க. அப்படி அவங்க நான் சின்னதாக இருந்தால் உங்க கூடவே வந்திருப்பேன்னு சொன்னதையுமே அவங்களுடைய உடல் சட்டென்று அவளுடைய உடல் அதிர்ந்தது, சரிங்களா. அவளுடைய உடல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, உருவம் சிறியதாகி விட்டது. அவங்க உடம்பு அதிர்ந்து அவங்களுடைய உருவம் எப்படி இருந்தது, சிறியதாக. அந்த புற்றுக்குள்ளே எப்படி எறும்பு போகுதோ அந்தளவுக்கு சிறிய உடம்பாக மாறிடுச்சு அவங்களுடைய இது. சுற்றிலும் பார்த்தாள், எறும்பின் அளவுக்கு தானும் சிறியதாகி இருப்பதை கண்டு வியப்படைந்தாள். உருவத்தை பார்த்து, தன்னுடைய உருவத்தை பார்த்து ரொம்ப நம்மளும் சின்னதாயிட்டுமா, எறும்பு மாதிரி ஆயிட்டுமா அப்படின்னு பார்த்து அவளே வியப்படைகிறா. அப்போ அந்த எறும்பு புற்றை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவளும் எறும்பு அளவுக்கு சின்னதாயிட்டா. இப்போ புற்றுக்குள்ளே போகலாம் தானே, அப்படியே அந்த எறும்பு புற்றுக்குள்ளே பார்த்துட்ருக்காங்க. எறும்பு நுழைந்த புற்றுக்குள் இறங்க முயற்சி செய்தாள், சரியா. நாமளே எப்படியாச்சும் அதை இறங்கி பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறா. தடுமாறினால், பொத்தென்று புற்றுக்குள் விழுந்தாள். எறும்பு எப்போவுமே அதில் போயிட்டுருக்கறனால அது ஈஸியாக போயிடும் இல்லையா. நாமளே எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போனோமா நம்ம ஃபஸ்ட்டு தடுமாறும் இல்லையா, அந்த மாதிரி தான் அவளும் தடுமாறி என்ன பண்ணிட்டா, பொத்துன்னு கீழே விழுந்துட்டா அந்த எறும்பு புற்றுக்குள்ளே. இந்த புற்றுக்குள் இத்தனை அறைகளா? எறும்புகளின் சேமிப்பை கண்டால் எறும்பு புற்றுக்குள் அங்கும் இங்கும் சென்று பார்த்தாள். போய் அந்த எறும்பு புற்றை பார்த்ததே அங்கே நிறைய சேமிப்பு அறைகள், சரிங்களா. ஒவ்வொரு பொருளையும் அது ஒவ்வொரு இடமா சேமித்து வச்சுருக்குது இல்லையா. இப்போ இனிப்பு ஒரு இடத்துல சேமித்து வைக்கிறது, அரிசி இந்த மாதிரி இருக்கிறது ஒரு இடத்துல சேமித்து வைக்கிறது இல்லைங்களா. அதை ஒவ்வொரு இடமா பார்த்து அவளே வியப்படைகிறா. இவ்வளோ அறைகளா, இந்த எறும்பு புற்றுக்குள்ளே இவ்வளோ அறைகள் இருக்கா அப்படின்னு. வியப்பு குறையாமல் புற்றை விட்டு வெளியே வந்தாள். அருகில் இருந்த மரத்தடியில் அமர்ந்தாள். அந்த வியப்பே குறையல, ஆச்சரியம் இல்லையா, இவ்வளவா அப்படிங்கிற அந்த வியப்பே குறையாமல் என்ன பண்ணா, அந்த புற்றுலேருந்து வெளியே அங்கே மரத்துக்கடியை உட்கார்றாங்க, சரிங்களா. மரத்தடியில் அமர்றாங்க. அப்போ என்னாச்சு, மரத்தடியை உட்காந்துருந்தாங்கள்ல, மரத்தின் மேலே ஒரு தேன்கூடு இருந்தது இல்லைங்களா. நம்ம ஸ்கூல்லையெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பள்ளிக்கூடத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா. தேன்கூடு நம்ம பள்ளி சுவர்லையெல்லாம் கட்டியிருந்தது இல்லையா. அதே மாதிரி அந்த மரத்தில் ஒரு தேன்கூடு இருக்குது. தேனீக்கள் எப்படி கூடு கட்டுகின்றன, தேனை சிந்தாமல் எப்படி சேமிக்கின்றன, அதையும் பார்க்க வேண்டுமே என்று நினைத்தாள் இல்லையா. தேனீக்கள் இப்போ எறும்பு எப்படியெல்லாம் உணவு சேமிச்சுன்னு போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் தேனீக்கள் தாங்க போய் பூக்கள் இருக்கிற தேனை உறிஞ்சிட்டு ஒரு துளி கூட சிந்தாமல் எப்படி அந்த தேனீக்களை தேன்கூட்டில் சேகரித்து வைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவள் அதை நினச்சிட்டு இருக்கும்போதே என்னாச்சு, அவளுக்கு சிறகுகள் முளைத்தன. உடனே அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, சிறகுகள்
பறந்து போய் அதை பார்க்குறதா இருந்தால் என்ன ஆகணும், சிறகு இருக்கணும் தான் நமக்கு, தேனீக்களுக்கெல்லாம் சிறகு இருக்கிற மாதிரி. அந்த சிறகு முளைச்சதையுமே உடனே எங்கே போடுறாங்க, அந்த தேன் கூட்டுக்கு போகிறாங்க. சரிங்களா. உய் உய் மகிழ்ச்சியில் கத்தினாள். அப்படியே பறக்கிற போது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் மகிழ்ச்சியில் கத்துவீங்களா, அந்த மாதிரி பறந்து சென்று தேன் கூட்டுக்குள் புகுந்தாள். சரிங்களா. அப்படியே பறந்து போய் அந்த தேன் இருக்கிற கூட்டில் புகுந்துட்டாங்க. பல வகை தேனீக்களை ஆர்வமாக பார்த்தாள். அங்கே தேனீக்கள் பார்த்தா எவ்வளோ இருக்குது, நிறைய வகையான தேனீக்கள் இருக்குது. இவ்வளவு சிறிய தேனி இத்தனை வேலைகள் செய்கிறதா, வியப்பு தாழவில்லை. தேனி ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ஆனால் எவ்வளோ பெரிய கூடாக கட்டுது இல்லைங்களா. தேன் கூடை நம்ம பார்த்துருக்கிறது தானே, எவ்வளோ பெரிய கூடாக இருக்கும்ல, இவ்வளோ பெரிய வேலை செய்கிறதா, இத்தனை வேலை செய்கிறதா, எவ்வளோ அழகாக தேனை சேகரித்து எவ்வளோ இனிப்பாக இருக்கும் இல்லைங்களா. தேன் சாப்பிட்டுக்கிறது தானே. இந்த தேனீக்கள் சேகரிக்கிற தேன் நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. தேன்கூட்டை விட்டு வரவே மனமில்லை. அவளுக்கு வெளியே வரத்துக்கே மனமே இல்லை. தேன்கூட்டை தயங்கியபடியே வெளியே வந்தா. சரிங்களா. சரி, என்ன பண்ணுறது, போய்த்தான் ஆகணும், ஒரு இடத்துக்கு போனால். அதனால் அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே வெளியே வராங்க. அப்போ மரத்தடியில் தான் இருந்தாங்க முன்ன, அப்படியே மரக்கிளையில் அமர்றாங்க. சரிங்களா. அவங்களுக்கு தான் சிறகு இருந்ததில்லை, இப்போ அதை வச்சு பறந்து அந்த மரக்கிளையில் அமர்ந்தாங்க. கீழே அழகான நீரோடை, கீழே என்ன இருந்ததாம்மா, ஒரு அழகான நீரோடை இருந்ததாம்மா. அதில் மீன்கள் நீந்துவதை பார்த்தாள். சரிங்களா. அங்கே என்ன இருந்ததாம்மா, மீன்கள் இல்லைங்களா. மீன்கள் நீந்துவதை பார்த்துட்டு உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, மீன்கள் போல நீந்த வேண்டும் என்று ஆசை வந்தது. சரிங்களா. அவங்க கீழே பார்த்தீங்கள, நீரோடை பார்த்துட்டாங்க மரக்கிளையிலேருந்து. அப்போ மீன்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நல்லா நீந்திட்டு துள்ளி குதித்து விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ அவளுக்கும் என்னாச்சு, நாமளும் இந்த மீன்கள் மாதிரி நீந்தணும்னு ஆசை வந்தது. உடனே என்ன நடந்திருக்கும், அடுத்ததா மீன்கள் மாதிரி அவங்களும் நீச்சல் அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உடல்நிலை மாறி போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீச்சல் சந்தோஷமாக மீன்களோடு சேர்ந்து அடிச்சிட்ருப்பாங்க இல்லைங்களா. இதுதான் சிறிய உலகம் பெரிய உருவம் இல்லையா. அதனுடைய உலகமெல்லாம் பார்த்தா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அதனுடைய உலகம் எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். உருவம் சின்னதாக இருக்கும், ஆனால் அது செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் எப்படி இருக்கும், பெரிய வேலையாக இருக்கும். ஏன் நாம் இந்த தேனீக்கள் மாதிரி, மீன்கள் மாதிரி, எறும்பு மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய செயல்களையெல்லாம் நம்ம அதிகரித்து செய்யணும் இல்லையா. சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும். இப்போ எறும்பு பார்த்திங்களா, எவ்வளோ சுறுசுறுப்பாக ஒவ்வொரு இதையும் கொண்டு போய் சேகரிக்கும். தேனியும் அப்படி தான், தேன் கூட்டில் கொண்டு போய் தேனை பொறுப்பாக கீழே ஒரு பொட்டு சிந்தாமல் சேகரிக்கும். மீன்கள் பார்த்தோமா எந்நேரம் எப்படி இருக்கும், தண்ணியில் துள்ளிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி நாமளும் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும். அதுதான் நம்ம இந்த கதை மூலம் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. இப்போ உங்களுக்கான ஒரு 2 வினாக்கள். எறும்பு புற்றுக்குள், முதல் வினா, எறும்பு புற்றுக்குள் நுழைந்தவர் யார்? 2வது வினா, கண்மணிக்கு மீன்களைப் போல நீந்த ஆசையாக இருந்ததா? இந்த 2 வினாவுக்குரிய விடைய உங்களுடைய தமிழ் நோட்டில் நீங்கள் எழுதலாம். நன்றி மாணவர்களே.